இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஹெல்தியான பிரண்டை துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரண்டையோட அந்த தோல் எல்லாத்தையுமே நல்லா சைட்லேருந்து எடுத்துருங்க. நார் நாராக இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க. அதோட இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். பிரண்டை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் உப்பும் தேங்காய் எண்ணெயும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். கை அரிக்காமல் இருக்கும். ஒரு 2-3 வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்க பிரண்டை உள்ளே சேர்த்து அது நல்லா சுருள வதக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கலைன்னா அப்புறமா நாக்கு அரிக்கும். அதனால் இது மட்டும் தனியாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது மாதிரி இதை நல்லா வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதே எண்ணெயில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து இல்லை கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட பூண்டு பல் ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துக்கலாம். வெங்காயம் எடுத்துக்கிறீங்கன்னா துவையல் உங்களுக்கு எவ்வளோ நிறைய வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதங்க விடுங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், அது கூட ஒரு 2-3 சில்லு தேங்காய் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் ரொம்ப காரங்கிறதால 2 மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் ஒன்றும் அதுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பிச்சு இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட புளி சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம், அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்த்துருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பின் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.